Hello everyone, welcome to my channel. என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. அண்ட் ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் மேக்கப் தான். அண்ட் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஆனாலும் நிறைய பேர் வந்து இந்த மேக்கப் டியூட்டோரியல் கேட்டிருக்கீங்க, அதனால நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ப்ளஸ் என்னோடய ஃபேஸில் நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே ஆட் பண்ணலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹேர் கேர் டிப்ஸும் நான் தரப்போகிறேன் காலேஜ் பசங்களுக்காக. அண்ட் இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு இந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் எல்லாத்துலேயும் நான் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நான் அதுக்கு வந்து ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். நான் வந்து நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். இந்த மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னில் அப்ளை பண்ணதுக்கப்புறமே ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அண்ட் நான் வந்து மேக்கப்லாம் அப்ளை பண்ண மாட்டேன், எனக்கு குளிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் வந்து வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து மேக்கப் கூட போடணும்னு அவசியம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து போய் ரெடி ஆகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த டியூட்டோரியலில் இருக்கிறதுலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து பயோட்டிக்கோட சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுறேன். பயோட்டிக்கில் இருக்க சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா கூட நீங்கள் பாண்ட்ஸோட சன்ஸ்க்ரீன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சன்ஸ்க்ரீன்ஸ் எப்போவுமே டேப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஷீல்டு மாதிரி நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அதுக்காக தான் சன்ஸ்க்ரீனோட வேலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து தேய்க்காதீங்க, ஜஸ்ட் டேப் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் வெறும் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும் தான். ஸோ நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேடு வந்து 03 லைட் மியான். உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சீலர் நான் வெறும் அண்டர் ஐஸில் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஹை பாயிண்ட்ஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஹை பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் சென்டர் ஆஃப் ஃபேஸ். நான் வந்து மூக்கில், அதுக்கப்புறம் கொஞ்சம் கியூபிட்ஸ் சின், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டில் வந்து அப்ளை பண்ணுறேன். அது எக்ஸ்ட்ரா தான், அடிஷ்னலாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் தாராளமாக விட்டுடலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து கையில் பிளெண்ட் பண்ணலாம், இல்லை பியூட்டி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்றைக்காவது டைம் இருந்தால் மட்டும் இதை பண்ணால் போதும். இல்லைனா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அண்ட் பர்டிகுலராக இந்த கன்சீலர் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் நான் வந்து சில பெரிய பிராண்டோட கன்சீலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் சூப்பரான குவாலிட்டியில் இருக்க கன்சீலர் இது. அண்ட் இந்த வீடியோவில் நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற ப்ராடக்ட்ஸ், அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க ப்ராடக்ட்ஸாக நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. கன்சீலர் நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கையிலே கூட பண்ணலாம். கையில் பண்ணால் என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு வந்து அந்த ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் கை போகாது. அதனால தான் ஒரு ப்ராப்ளம் அது. இல்லைனா நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணுறதா இருந்தால் கையிலே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்சீலர் கூட விட்டுலாம். ஆனால் காம்பேக்ட் பவுடர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டிருந்தால் கூட அதை செட் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக நம்ம காம்பேக்ட் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து ஹிபாவோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் வந்து மீடியம். அண்ட் இது மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த காம்பேக்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால இந்த காம்பேக்ட் பவுடரை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வந்து டேஸ்லரோட காம்பேக்ட் கூட சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது காலி ஆகிடுச்சு. ஆனால் அந்த காம்பேக்ட் பவுடர் செம்மையாக ஒர்க் ஆகும். அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று வந்து மெப்ளினோட சூப்பர் ஃப்ரெஷ் காம்பேக்ட் பவுடர், அது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட பட்ஜெட் ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா 150 அதுக்குள்ளே தான் இருக்கும். 150 200 அதுக்குள்ளே தான் இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து மாஸோட ப்ளஷ் பேலட்லேருந்து இந்த லாஸ்ட் ஷேட் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஷ் நான் வந்து என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப மைல்டான கலர் தான், ரொம்ப நேச்சுரல் லுக் கொடுக்குற ப்ளஷ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஷ் பேலட் இல்லைனா கூட நீங்கள் லிப்ஸ்டிக்ஸ் கூட உங்கள் சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது என்ன பண்ணுன்னா உங்கள் ஃபேஸ்க்கு நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அண்ட் இதே டீப்பு காம்ப்ளெக்ஷனில் இருந்திங்கன்னா ப்ளஷ் வந்து இப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ப்ரௌனிஷ் பிங்க் ஷேட்லாம் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீக்ஸில் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் நார்மலாக நேச்சுரலாக இருக்க ப்ளஷ் மாதிரி காமிக்கிறதுக்கு நீங்கள் அது மேலே காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதே காம்பேக்ட் பவுடர் தான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு நான் வந்து லாக்மேயோட ஐகானிக் காஜல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் வந்து திக்னஸ் கம்மியாக இருந்தோ இல்லை ஸ்கின் தெரியுதோ அங்கே மட்டும் நான் வந்து லைட்டாக காஜல் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப லைட் ஹேண்டடாக இருக்கணும். கொஞ்சம் திக்கானாலும் ரொம்ப கேவலமாகிடும். இது காலையில் வேறு நீங்கள் ரெடியாக போகிறீங்க. ஸோ அதனால் முன்னாடியே நீங்கள் வந்து லைட்டாக கை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஐப்ரோஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்கள் ஃபேஸே நல்லா ஃப்ரேம் பண்ணும். ஸோ இப்போ நான் என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐ மேக்கப். அண்ட் காய்ச்சல் வந்து நம்ம நார்மலாக எப்படி ஐலைனர் அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னும் கார்னர்ஸில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு கையிலே நான் வந்து நல்லா ஸ்மச் பண்ணிடுறேன். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் லுக் கிடைக்கும். அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து நேச்சுரல் மேக்கப்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களாம் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்பட்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லோவர் லேஷில் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க.
காஜல் வச்சு. அண்ட் இந்த ஐ மேக்கப் லுக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் இதுவே என்கிட்ட பேஸ் மேக்கப் எதுவும் இல்லை, என்கிட்ட ஐலைனர் காஜல் மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து லாக்மேயோட இன்ஸ்டா ஐலைனர் எடுத்திருக்கேன். நான் வந்து நார்மலாக எப்படி நம்ம வந்து ஐலைனர் ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் ட்ரா பண்ணுறேன். அண்ட் பேஸ் மேக்கப் எதுவும் இல்லைனா ஐஸ்க்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மஸ்காரா அப்ளை பண்ணுங்கள். அண்ட் மஸ்காராவுக்கு நான் லாக்மேயோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன், ஐகானிக் மஸ்காரா. அண்ட் 2-3 கோட் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா போல்டாக தெரியும் ஐஸ் மட்டுமே. அண்ட் நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் கிவ் மீ மூக்கா. இந்த ஷேட் பற்றி நான் ஆல்மோஸ்ட் நான் இந்த பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த ஷேட். அண்ட் இந்த ஷேட் வந்து எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் சூப்பராக ஒர்க் ஆகும். ஒரு ஸ்கின் டோனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இந்த ஷேட். ஆனால் சூப்பராக இருக்கும், எல்லா ஸ்கின் டோனுக்கும் நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் இந்த கலர் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் பேஸ் மேக்கப் நீங்கள் எதுவும் அப்ளை பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி ஐஸுக்கும் லிப்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஃபுல் ஃபேஸ் மேக்கப் வந்து நீங்கள் பண்ண மாதிரி தான் இருப்பீங்க. இந்த லிப்ஸ்டிக் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லின்னு நினச்சிங்கன்னா elle வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். elle வந்து 100 rupees கீழே தான் இருக்கும் லிப்ஸ்டிக்ஸ்லாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹேர் கேருக்காக பார்க்க போகிறோம். அண்ட் லோரல் பேரிஸோட ஹேர் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஹேர் டிப்ஸில் நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து இந்த சீரம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மேக்கப்பில் எதுவும் நான் போட மாட்டேன், எனக்கு முடி நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஹேர் சீரம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சிக்கு வராத ஹேர் சீரம்லாம் யூஸ் பண்ணால். இப்போ என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு 3வது நாள் நினைக்கிறேன். ஆமாம் 3வது நாள். ஸோ இன்னமும் என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரம்னால தான். ஏன்னா நான் ரெகுலராக சீரம் அப்ளை பண்ணுறதுனால தான் வந்து ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. அண்ட் இதுவே வந்து உங்கள்கிட்ட ஹேர் சீரம் இல்லைனா நீங்கள் விட்டமின் ஏ ஆயில் இருக்குல்ல, அதுவும் நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் தண்ணி 3மே மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுக்கோங்க. ஸோ சிக்கு எடுக்கும்போது இதில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிட்டு சிக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹேர் லாஸ் ஆகாது. ஸோ தலை வரும்போது இதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சீரம்ஸ் எதுவுமே வேணா கூட ஆயில் அப்ளை பண்ணிட்டு போங்க எவ்ரிடே. ஒன்றுமே இல்லை, கம்மியாக நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ அந்த க்ரீஸியாக எல்லாம் இருக்காது. அண்ட் நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் வீக்லி ட்வைஸ் வந்து தலை குளிச்சுருங்க. ஏன்னா வந்து டஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்ன பட நீங்கள் வெளியில் போகும்போது டஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும். அண்ட் ஹேர் ஸ்டைல் கூட ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். நான் 2 சைடு எடுத்துகிட்டு நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு கிளிப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். அண்ட் இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், காம்பேக்ட் பவுடர், லிப் பாம் இது மட்டும் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. அண்ட் காலேஜ் கல்ச்சரல்ஸ்லாம் வரும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு போங்க. அண்ட் லாஸ்ட்டாக போட்டு அண்ட் அவுட்ஃபிட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ரெட் குர்த்தி வந்து வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் சில ப்ராடக்ட்ஸ்க்கு இன்னும் அஃபோர்டபுள் ரேஞ்சுக்கு நான் கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். அது கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் என்ன ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் டுட்டோரியல் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet next, this is Akshara saying bye bye and take care of yourself.